we are honored to have Mr. Mathalai Somo to take the stage. A renowned author within the Tamil community in Australia, he has authored an impressive collection of over 28 books in the Tamil language. Additionally, Mr. Somo is a sincere supporter of the Tamil community. அனைவருக்கும் வணக்கம். 23ஆம் ஆண்டு முடிவதற்கு சில நாட்களே இருக்கின்றன. 24 வரப்போகிறது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டின் கடைசி நிகழ்வாக அன்புக்குரிய நண்பர் சதா ஆனந்தன் அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உண்மையிலே அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். நம் தமிழ் சமூக மத்தியிலே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், சிற்பிகள் இவரை போன்ற எழுதுவோருக்கெல்லாம் பெருவாரியான வரவேற்பை கொடுப்பதில்லை. ஒரு சமூகம் என்பது பல ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும். மருத்துவரும் கணக்கியலும் வக்கீலும் மட்டும் இருந்தால் அந்த சமூகம் முன்னேறாது. சகல துறையிலும் அந்த சமூகம் மேம்பட்டு இருந்தால்தான் அந்த சமூகம் முன்னேறும். ஆனால் தமிழர்களுக்குள்ளே ஒரு மயக்கம், டாக்டராக இருந்தால் அவர் மிகப்பெரிய மனிதர், வக்கீலாக இருந்தால், சட்டத்தரணியாக இருந்தால் அவர் மிகப்பெரிய மனிதர், அக்கவுண்டனாக இருந்தால் மிகப்பெரிய மனிதர், இன்ஜினியர் என்றால் மிகப்பெரிய மனிதர் என்றெல்லாம் ஒரு எண்ணங்கள் உண்டு. அவர்கள் தொழிலை நான் உதாசீனப்படுத்தவில்லை. அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் சதா ஆனந்தன் போன்றவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஏனென்றால் இன்றைக்கு அவர் இந்த சிறப்பு அங்காடி என்று சொல்லக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வருபவர்கள். தமிழனுக்கு சூப்பர் மார்க்கெட் ஒன்று புதிதல்ல. சிலப்பதிகார காலத்திலேயே நாலங்காடி அல்லங்காடி என்று 2 வகையான சூப்பர் மார்க்கெட் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. பகல் மட்டும் இயங்குகிறது நாலங்காடி, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய, இரவிலே இயங்கக்கூடியது அல்லங்காடி. எனவே நமக்கு முன்னோர்கள் வழியிலே பார்க்கும் பொழுது இந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் புதிதானதல்ல. 40 வருஷத்துக்கு முன்பு நான் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது உள்வோத்தும் கோல்ஸும் மட்டும்தான் இங்கே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்டி என்ற ஒரு நிறுவனம் இங்கே வந்திருக்கிறது. இந்த அல்டி என்ற நிறுவனத்தை நான் ஜெர்மனுக்கு போயிருந்த போது பார்த்தேன். சுவிட்சர்லாந்து நாட்டில் அல்டி இருக்கிறது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள மக்கள் அல்டிக்கு போவதை கேவலமாக எண்ணி வேறு சூப்பர் மார்க்கெட் பேக்கை எடுத்துக்கொண்டு அல்டியிலே பொருளை வாங்கி கொண்டு போவார்களாம். அங்கே சொன்ன கதை. ஆனால் இன்றைக்கு இங்கே பார்க்கிற பொழுது அல்டி மற்ற சூப்பர் மார்க்கெட்டை விட மிக குறைவான விலையிலே பொருட்களை தருகிறது. நான் அல்டி விளம்பரத்துக்காக வரவில்லை. நீங்கள் பொருளை 100 ரூபாய்க்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினால் 80 ரூபாய்க்கு அல்டியில் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே சூப்பர் மார்க்கெட் என்பது வியாபாரம் செய்கிற ஒரு இடம். ஆனால் அதை பயன்படுத்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இங்கே ஒரு தமிழ் கடைக்கு போயிருந்தேன். பொருளை பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட். அப்போ அங்கே ஒருவர் போனிலே பேசுகிறார். இங்கே எண்ணெய் இன்ன விலையில் இருக்கிறது, அங்கே என்ன விலை என்று கேட்கிறார். அப்படின்னா அவருடைய மனைவி இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறார். அவள் சொல்லுகிறாள் இங்கே இன்ன விலை என்று. இங்கே அதை விட 50% குறைவாக இருக்கு, இங்கே வாங்குங்க. இப்படி அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டிலே தங்களுடைய ஆதாயத்தை தேடுகிறார். அது தவறல்ல. ஏனென்றால் ஒரு தடவை நீங்கள் கூடுதலாக கொடுத்து விட்டால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. பல பேருக்கு தங்களுடைய உரிமை என்னென்று தெரியாது. ஒரு பால் வாங்கி கொண்டு போகிறீர்கள். அந்த பாலிலே 5 நாள் இந்த பால் கெடாமல் இருக்கும் என்ற வரிகள் அச்சிடப்பட்டு இருக்கின்றன. அடுத்த நாளை கெட்டு போய்விட்டது. சில பேர் கொட்டி விடுவார்கள். உங்களுடைய ரசீது இருந்தால், ரிசிப்ட் இருந்தால் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் எனக்கு பால் நேற்று வாங்கிட்டு போனேன், கெட்டு போய்விட்டது என்று வாங்கிக்கொள்ளலாம். எனவே சூப்பர் மார்க்கெட் என்பது மக்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடிய இடம்.
மக்கள் அந்த பொருளை எப்படி வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மக்களுடைய வேலை. அதைத்தான் இந்த புத்தகத்திலே மிக அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார். நான் அவரிடம் சொன்னேன், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள், பாராட்டு. தமிழிலும் அதில் எழுதியிருந்தால் பல பேருக்கு உதவியாக இருக்கும் என்று. அநேகமாக அதை மொழிபெயர்த்து வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது எங்களுடைய புத்தக வெளியீட்டிலே அதை வெளியிடலாம். ஏனென்றால் தமிழும் தேவை. அது இலங்கையில் உள்ள மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே நான் அவரை பாராட்டுகிறேன். இன்றைக்கு சிறு சிற்றுண்டிகள் கொடுத்திருக்கிறார், அங்கு உணவு கொடுக்க போகிறார். இந்த மேடை, இந்த ஒளிபெருக்கி எல்லாம் பார்க்க போனால் அந்த புத்தகத்தை விட அதிகமாக செலவு வரும். எத்தனை புத்தகம் விற்க போதோ தெரியாது, கூட்டமும் குறையாக தான் இருக்குது. நீங்கள் அனைவரும் புத்தகம் வாங்க வேண்டும். ஏனென்றால் அவர் இதை தனக்காக எழுதவில்லை, நல்லா தெரிஞ்சுங்க. அல்லது அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறாரு அதனால எழுதுறாருன்னு கூட சொல்லலாம். உதயா சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் தன்னுடைய சூப்பர் மார்க்கெட்டை பிரபலப்படுத்துவதற்காக எழுதுவதாக சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மக்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கார். இதற்காக விடாமுயற்சி செய்திருக்கிறார். அவருடைய இந்த முயற்சிக்கு உதவி அவருடைய மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன், கைதட்டி பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இவர்களை போன்றவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தேவை. இது போன்று பல புத்தகங்கள் நாங்கள் எழுத வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் நம்மவர்கள் தொலைக்காட்சியிலே இல்லை, பத்திரிகை துறையிலே இல்லை. ஆனால் இலங்கையை சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் தொலைக்காட்சியில் இருக்கிறார்கள், பத்திரிகையில் இருக்கிறார்கள். அதனால் என்ன நடந்தது என்றால் முள்ளிவாய்க்கால் செய்திகளை வரவிடாமல் தடுத்தார்கள். அங்கே 2 தமிழர்கள் இருந்தால் சண்டை போட்டிருப்பான். நாங்கள் போகாத இடங்களிலெல்லாம் அவர்கள் புகுந்து தமிழருடைய உரிமையை, தமிழருடைய நியாயத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வெளியில் இருந்து கொண்டு எதையுமே செய்ய முடியாது. எல்லா இடங்களுக்கும் நாங்கள் உள்ளே நுழைய வேண்டும். அதுபோல தான் இவர் நுழைந்திருக்கிற இடம் தான் சூப்பர் மார்க்கெட். இதுபோல உள்ளவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் மேம்பாடான நிலையை அடையும். நான் 40 வருடமாக இந்த நாட்டில் இருக்கிறேன். எனக்கு தெரிய யாருமே ஆங்கிலத்திலே சூப்பர் மார்க்கெட்டை பற்றி ஒரு புத்தகம் எழுதியதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இவர் துணிஞ்சு எழுதியிருக்க. எனக்கு யோசனை, எப்படி இவருக்கு இந்த யோசனை வந்தது? என்னுடைய ஆலோசனை கேட்டார். நான் சொன்னேன், இந்த புத்தகம்லாம் போடுறீங்களே, விற்குமா என்று அவரிடம் கேட்டேன். அது விற்கிதோ விற்கலையோ என்னுடைய கடமையை செய்கிறேன் என்றார். உண்மையிலேயே கடமையை செய்பவர்கள் தான் பெரியவர்கள். அவர்களைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். பாராட்டுங்கள். எனவே நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும். இதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. சூப்பர் மார்க்கெட் என்றால் போய் பொருளை வாங்கி கொண்டு வருவதில்லை, நம்மளுடைய உரிமைகள் இருக்கிறது. நாம் என்னென்ன உரிமைகள் அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஒரு நாள் நானும் என் மனைவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். ஒரு பொருளை பார்த்தோம், மிக குறைந்த விலையில் இந்த பொருள் வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் 2-3 பொருளை வாங்கி கொண்டு வந்தோம். ஆனால் கவுண்டரில் சொன்னார்கள், இல்லை இது விலை கூட. நான் சொன்னேன், அங்கே போய் பாரு லேபிள் என்ன போட்டிருக்கு. அவர்கள் திரும்ப போய் 3 பொருளையும் இலவசமாக கொடுத்தார்கள். இது நம்மளுடைய உரிமை, அதை பயன்படுத்த வேண்டும். அவன் சொன்னா ஓகேன்னு தலையாட்டிட்டு வரக்கூடாது. நீ எங்க போட்டிருக்கிற லேபிள் தப்பு, அதனாலதான் நாங்கள் இதை எடுத்தோம். இப்போ நீ வந்து இது விலை கூடன்னு சொல்ற, அதுவும் தவறு. நான் அதே பணத்தை கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அவன் என்ன செய்தான்டா 3 இலவசமாக கொண்டு போயிட்டு கொடுத்து விட்டான். எனவே நமது உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் இந்த நூலை படிக்க வேண்டும். இளைய தலைமுறை இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் படித்து உங்கள் தாய் தகப்பனுக்கு, பெற்றோர்களுக்கு இதை பற்றி விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த புத்தகத்தை இவர் வெளியிடுவது தான். நான் 28 புத்தகத்தை இங்கே வெளியிட்டிருக்கேன். 28 புத்தகமும் சிறுகதை, நாவல், சரித்திர கதை, தமிழ் பற்றிய கதை தான். ஆனால் நான் இப்படி சூப்பர் மார்க்கெட்டை பற்றி புத்தகம் எழுதலை, என்னால் எழுத முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே போகணும். ஆனால் எழுதிய புத்தகத்துக்காக நான் ஆதரவு கொடுக்கலாம் இல்லையா? அதுதான் நான் இங்கே வந்தேன். அவருக்கு சொன்னேன், இன்னும் சிறப்பாக செய்திருக்கணும், பரவாயில்லை, இந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்ததற்கு முதல் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா இப்படி ஒருத்தருக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காக வந்தீங்க பாருங்க, இதுவே பெரிய விஷயம். இதுதான் நமது சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று. நமது சமுதாயத்தில் இதை பெரிதாக மதிப்பதில்லை. நான் முன்பே சொன்னேன், கலைஞர்களை மதிப்பதில்லை, எழுத்தாளர்களை மதிப்பதில்லை. இங்கே பொன் புலவசிங்கம் என்று ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் கடைசியில் HKRல இருந்து தவறிப்பான். அவரை ஒரு நாள் பாராட்டு. இங்கே எத்தனையோ சங்கம் இருக்கிறது. இந்தியாவில் இருந்து சூப்பர் சிங்கர் எல்லாம் கொண்டு ஆயிரக்கணக்கான ரூபாவை கொடுத்து அவர்களுக்கெல்லாம்
என்ன சதாபிஷேகமோ என்ன ஏதோ அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பூலகசிங்கம் அவர்கள் எதையுமே செய்யவில்லை. இது மிகப்பெரிய தவறு. பூலகசிங்கம் தமிழர்களுக்காக நூல் எழுதியவர். இந்து சமய களஞ்சியம் என்ற ஒரு நூலை கொழும்பில் இருக்கும் பொழுது வெளியிட்டவர். அவரையெல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம். அதுபோல் காவலூர் ராஜதுரை தமிழ் திரைப்படத்துறையிலே மிக சிறந்த படங்களை தயாரித்தவர். நாளை நான் இறந்தாலும் அப்படித்தான் நடக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த நேரம் என்னை யாரும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய கடமைக்காக நாங்கள் இந்த நூல்களை எழுதியிருக்கிறோம். அவரும் அவருடைய கடமைக்காக இந்த நூலை எழுதியிருக்கிறார். அதனால் அவருடைய குடும்பம் அவருக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறது, வழங்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் அனைவரும் இங்கு வருகை தந்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Matle Somo.